ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கிரேவி இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ எதுக்கு இந்த கத்திரிக்காய் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் கத்திரிக்காயை விட இந்த கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய் போதும். இப்போ இந்த கத்திரிக்காயை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி சைடாகவும் நல்லா 1 இன்ச் அளவு கேப் விட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு கத்திரிக்காயும் இன்னொரு பீஸ் ஆஃப் கத்திரிக்காயும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊர் கத்திரிக்காயை விட இந்த கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கத்திரிக்காயில் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஒரே ஒரு கத்திரிக்காய் போதும். 4 பேருக்கு தான் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. லைட்டான சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் புளி ஊற ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முந்திரி ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கிரேவி திக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம். கரெக்டாக 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ண 3 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் பூண்டோட ஃப்ளேவர் லைட்டாக வரும். ஸோ இப்போ வந்ததுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஒரே ஒரு சிவப்பு தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கணும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த எண்ணெயிலே தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சில்லி சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணியே ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிய வரும். நல்ல தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிய வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கத்திரிக்காயை ஆட் பண்ணுங்கள்.
நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயுமே வந்து ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை கத்திரிக்காய் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை கத்திரிக்காயை வந்து இப்போயே வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்து மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போயும் வந்து நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ வந்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்குறதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெய் பிரிய வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் வந்து நீங்கள் நல்லா எண்ணெய் பிரிய இந்த மாதிரி வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து புளி வந்து ஊற போட்டிருந்தோம். ஸோ புளி கரைச்சி அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே போட்டுட்டு ஒன்லி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகணும். ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் அளவு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கத்திரிக்காய் குக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கத்திரிக்காய் வந்து இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது சூப்பராக கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரியை வந்து பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கும், பட் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா சிம்மில் வைக்கிறப்போ உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து சுட சுட சூப்பராக சிக்கன் பிரியாணி வச்சு இந்த கத்திரிக்காய் கிரேவியை சைடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.